तो चलिए अब यहाँ से सीधा आपको लिए चलते हैं पुडुचेरी की ओर, जहां पर आज गृह मंत्री अमित शाह पुडुचेरी के दौरे पर हैं। मंच से संबोधित कर रहे हैं, क्या कुछ कह रहे हैं आप भी सुनिए। आपकी कड़ी मेहनत, शौर्य, सेवा और समर्पण के भाव के कारण आज आप इस सम्मान के अधिकारी बने हो। குடியரசுத் தலைவரின் கொடி பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5000 பேர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம், மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் பராமரித்துக் கொண்டு சிறப்பாக பராமரித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம், தீரம், அர்ப்பணிப்பு காரணமாக இந்த உங்களுக்கு இந்த கௌரவம், இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது. मित्रों, मुझे बरोबर याद है जब कोरोना का अभूतपूर्व संकट समग्र विश्व के लिए चैलेंज बना हुआ था, तब मैं हर रोज देश भर के सभी राज्यों और विशेषकर यूटी का जायजा गृह मंत्रालय में बैठकर लेता था। उस वक्त पुडुचेरी पुलिस ने वो कठिन दौर में अग्रिम पंक्ति में डटे रहकर कोरोना से ग्रस्त पुडुचेरी की जनता, बुजुर्ग नागरिक, बच्चे, महिलाएं, उनकी सेवा करने में आपने जो बहादुरी दिखाई है वो मैं हमेशा के लिए याद रखूंगा. நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள், குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு, அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள். पुडुचेरी पुलिस का वो पराक्रम, वो समर्पण और सेवा का भाव एक ऐसा अध्याय है जो पुडुचेरी पुलिस के इतिहास में स्वर्णिम अध्याय के रूप में लिखा जाएगा. புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது. मित्रों, 230 वर्ष के फ्रांसीसी प्रशासन के अधीन रहने के बावजूद पुडुचेरी ने अपनी भारतीयता और अपनी आध्यात्मिक ऊर्जा को संभाल कर रखा है. 230 ஆண்டுகளுக்கும் மேலான பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியை தாண்டியும் கூட புதுச்சேரி தன்னுடைய சுயமான பாரதியதாவை அது என்றும் விட்டு கொடுக்கவில்லை. தன்னுடைய ஆன்மீக வேர்களை அது விட்டொழிக்கவும் இல்லை. 1 अक्टूबर 1963 से पुडुचेरी में डायरेक्टर जनरल ऑफ पुलिस का पद सृजित किया गया. पुलिस व्यवस्था के पुनर्गठन हेतु बालकृष्ण शेट्टी समिति का गठन हुआ. तब से लेकर आज तक पुडुचेरी पुलिस ने हमारी दरियाई सीमा जहां लगती है वो सीमांत प्रदेश के रूप में भारत की आंतरिक सुरक्षा को हमेशा सुदृढ़ किया है. 1963 ஆண்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்ற பதவி அமைக்கப்பட்ட பிறகு பாலகிருஷ்ண ஷெட்டி அவர்களின் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதன் பின்னரிலிருந்து புதுச்சேரி காவல்துறை எல்லை பகுதி பாதுகாப்பாகட்டும், உள்நாட்டு பாதுகாப்பாகட்டும் மிகச் சிறப்பாக செயலாற்றி வருகின்றது. मित्रों,
नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत सरकार ने अंग्रेजों के बनाई हुई दंड संहिता को बदलकर 3 भारतीय न्याय संहिताओं को लागू किया है। நண்பர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்த குற்றவியல் சட்டங்களை அதனை மாற்றி 3 குற்றவியல் சட்டங்களை அவர்கள் நாட்டிற்கு சமர்ப்பித்திருக்கின்றார். ये न्याय संहिताओं की सोच दंड आधारित नहीं है। ये न्याय संहिताओं की सोच नागरिकों को न्याय दिलाने के लिए केंद्रित, तकनीक सक्षम और समयबद्ध बनाने की है। இந்த முதலாவது சட்டமான இந்திய தண்டனை சட்டமாக இருந்தது இந்திய நீதி சட்டமாக, நியாயம் வழங்கல் சட்டமாக அதன் அணுகுமுறை மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் தொழில்நுட்பமும் கால வரையறைக்குள் நீதி வழங்க வேண்டும், நியாயம் அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அதில் முனைப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ये तीनों न्याय संहिताएं टेक्नोलॉजी, टाइमलाइन और ट्रस्ट, ये 3 पिलर पर खड़ी की गई है। இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் 3 தூண்களின் மேல் அமர வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று தொழில்நுட்பம், அடுத்ததாக குறித்த கால வரையறை, மூன்றாவதாக நம்பிக்கை.